யூடியூப்ல இருக்காங்க. ரெகுலரா அவங்க வந்து பண்ணுவாங்க. நீங்க வீடியோஸ் போடலன்னா கூட பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்ட்லாம் வருதுல்ல, கமாண்ட் வரும்போது தான் ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம நல்லா இன்னும் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வருத்தம் இருக்கும். கமாண்டு வரும்பொழுது அது படிக்க வந்து எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு. தமிழ் படிப்பேன், இங்கிலீஷ் வந்து ரொம்ப லேட் ஆகும். அத படிச்சு, படிச்சு புரியும்போது, அது கூட நான் வந்து கமாண்ட் நம்ம பர்சனலா ஒரு வீடியோல அனுப்புறாங்களா, அத நல்லா நம்ம படிச்சு புரிஞ்சுக்கலாம். இந்த லைவ்ல அனுப்பும்போது டக்குனு வந்து எனக்கு புரியாது. ரொம்ப பெரிய, பெரிய வேர்ட்ஸ்லாம் வந்து அனுப்பும்போது எனக்கு டக்குனு புரியாது. ரொம்ப லேட் ஆகும். அது நல்ல கமாண்டும் இருக்கும். சிலது பேட் கமாண்டும் இருக்கும். அந்த நேரத்துலலாம் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். ஏன்டா நம்ம படிக்காம விட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் வருத்தப்பட்டுருக்கேன். அந்த மாரி கமாண்ட்லாம் படிக்க தெரியாதப்ப நான் ரொம்ப, ரொம்ப வருத்தப்பட்டுருக்கேன். ஐயோ! நம்மளும் படிச்சிருந்தா நம்மளும் டக்கு டக்குன்னு வந்து ம் படிக்கலாம். ஒரு மெயில் வந்தா கூட எப்படி அப்ளை பண்ணலாம்? என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப YouTubeல வீடியோ எப்படி போடுறது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். படிப்பு இல்லாமயே நம்ம அறிவ வச்சுமே நெறைய கத்துக்கலாம். ஆனா படிக்க தெரிஞ்சா தானே நம்ம ஒரு இங்கிலீஷ் வார்த்தைகள் எது வந்தாலும், ஒரு மெயில் வந்தாலும் அத படிச்சு என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. எதுனாலுமே ஒரு அக்கா ஒரு ஃப்ரெண்டு தான் அந்த அக்கா வந்து என்ன எதுனாலும் அவங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் WhatsAppல அனுப்புவேன். அவங்க வந்து சில விஷயங்கள வந்து இது வந்து பண்ணுங்கக்கா, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி தான் எனக்கு வந்து உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. நான் அந்த மாரி தான் இருக்கேன். எனக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது கூட இப்ப நெருங்க நெருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மானிட்டேஷன் அப்ளை பண்ணணுமே என்ன செய்யன்னு தெரியலன்னு ரொம்ப பயமா இருக்கும். அப்ப கூட அந்த அக்கா சொல்லியிருக்காங்க, "நீங்க கவலைப்படாதீங்கக்கா. இப்ப நாங்கலாம் வந்து நெறைய விஷயத்துல வந்து நெறைய வாட்டி அவங்கலாம் மானிட்டேஷன் அப்ளை போய் கேன்சல் ஆயி இப்ப கரெக்ட்டா இப்ப தான் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைச்சிருக்கு. அந்த மாரி நாங்க வந்து எல்லா தப்பு நெறைய தப்பு பண்ணிட்டு இப்ப சரி செஞ்சுட்டோம். அதனால நீங்க வந்து ஒண்ணும் பயப்படாதீங்கக்கா. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்." அப்படின்னு சொல்லி அந்த அக்கா வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. அதனாலயே கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கு. சமையல் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் சரி ரெஸ்ட் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்ட் விட்டாச்சு. ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்க மாரி இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. மாவு வந்து இன்னைக்கு சனிக்கிழமை சாரி ஞாயித்துக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமைனால மாவெல்லாம் கடையில கிடைக்கல. அதனால பசங்களுக்கு வந்து சாப்பாடு கிண்டி குடுத்தாச்சு. காலையில ஒரு மேகி பாக்கெட் ஏற்கனவே வீட்ல இருந்துச்சு. அத தான் சரி கிண்டி சாப்பிடுவோம் இன்னைக்கு காலைல அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். பேட் கமாண்ட் வந்து நாளைக்கு லைவ்ல வந்து நான் உங்களுக்கு எடுத்தேன். ஆனா பேட் கமாண்ட்ல வந்து நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு போட்டு ரொம்ப நான் வந்து சில ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோம்னா அவங்களோட பேரு எல்லாமே வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்ல தெரியும். அதனால அந்த அளவுக்குலாம் நான் சொல்ல விரும்பல. பேட் கமாண்ட் போடுறதுக்கு நான் அந்த அளவுக்கு சொல்ல விரும்பல. எனக்கு நல்ல கமாண்ட் பண்ற அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 7400 பேர்கிட்ட வரப்போறாங்க. 7400 பேரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வரப்போறாங்க. அவங்க வந்து எனக்கு கமாண்ட் வந்து நல்ல கமாண்ட் வந்து பண்ற எல்லாத்துக்குமே நான் ரொம்ப மானிட்டேஷன்லாம் அப்ளை பண்ணி இது ஒரு வீடியோஸா நான் போடணும்னு தான் நெனச்சேன். அது இன்னும் எவ்வளோ நாள் ஆகுதுன்னுலாம் தெரியல. சரி அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோஸ் வந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய பேர் வந்து அந்த கமெண்ட்லேயே கேட்பீங்க, "ஹாய் சொல்லுங்கக்கா, ஏதாவது பேசுங்கக்கா, பதில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதில வந்து நம்ம கமாண்ட்ல வந்து நம்ம அடுத்தடுத்து பதில் சொல்லியிருந்தா, அடுத்தடுத்து நம்ம யூடியூப்ப பொறுத்தளவுல அந்த மாரி கமாண்ட்ல வந்து நம்ம பேசக்கூடாது. யூடியூப் கமாண்ட்ல வந்து பேசக்கூடாது. இன்ஸ்டாகிராம்ல கூட பேசலாம். யூடியூப்ல வந்து நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு பதிலுக்கு நம்ம வந்து அடுத்து ரிப்ளை குடுத்துட்டே இருக்கக்கூடாது. அதனால வந்து அதனாலயே வந்து சரி நம்ம இப்படி ஒரு கமாண்ட் போட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப எல்லா உறவுகளுக்கும் நன்றி சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லைவ் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லைவுக்கு புதுசா வரவங்க லைக் போட்டுருங்க. லைக் போட்டிங்கன்னா, அடுத்தடுத்த பேருக்கு வந்து போய் நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதனால லைவுக்கு